தேடிய அகலிகை சாபம் தீர்த்ததாள், நீடிய உலகெலாம் அளந்து நீண்டதாள், ஓடிய சகடு இர உதைத்தும் பாம்பின் மேல் ஆடியும் சிவந்ததாள் என ஆண்டதாள், சீர்கொண்ட காவிரி சூழ் தென்னரங்கத் தெம்பிரான் பார்கொண்ட தாளை பரவி. எல்லாம் வல்ல திருவரங்கம் ரங்கநாதர் அருளினாலே நாம் தொடர்ந்து கம்பனில் ஒன்பான் சுவை என்ற தலைப்பிலே இராமாயணத்தில் உள்ள நவரசங்களையும் தொடர்ந்து அனுபவித்து வருகின்றோம். இந்த புகழ்வாய்ந்த திருவரங்கம் ராசவேலர் செண்பக தமிழ் அரங்கின் வாயிலாக நாம் ஒவ்வொரு ரசமாக ஒவ்வொரு மெய்ப்பாடாக நாம் அனுபவித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய பொழிவிலே நாம் பார்க்க இருக்கின்ற பாவம், மெய்ப்பாடு, ரசம் என்பது பெருமிதம் இருக்கின்றது. நகையே அழுகை இளிவரல் உவகை என்கின்ற இந்த ஒன்பான் சுவை வரிசையிலே நாம் பெருமிதம் என்கின்ற இந்த உணர்வை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். பெருமிதம் என்கின்ற உணர்வு எப்போது வெளிப்படுகின்றது? நமது திரைப்படத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு நாயகனின் அறிமுகம், ஒரு சண்டை காட்சியோ இல்லை அவர் ஒருவரோடு சண்டையிடுவதாகவோ அல்லது தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துகின்ற இடமாகவோ தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்துகின்ற இடமாகவோ திரைப்படத்திலே காட்சிகள் அமையும் பொழுது அது அந்த நாயகனோ இல்லை அந்த கதையினுடைய வில்லனோ யாராக இருந்தாலும் அவருடைய வீரத்தையோ வலிமையோ வெளிப்படுத்தும் பொழுது அங்கே ஒரு பெருமித உணர்வு ஏற்படுகின்றது. திரைப்பட ரசிகர்கள் அனைவருக்குமே தெரியும், திரைப்படத்தில் நாயகனின் அறிமுகம் என்பதை மக்கள் திரையிலே கொண்டாடுகின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது அல்லவா? அதற்கு காரணம் என்ன? ஒரு பெருமித உணர்வு நமக்கு தோன்றுகின்றது. அந்த அவருடைய தோற்றத்தை கண்டு, அவருடைய வீரத்தை கண்டு, அவருடைய வலிமையை கண்டு நாம் பெருமிதம் கொள்கின்றோம். அவர்களுடைய பெருமையும் வெளிப்படுகின்றது. இதுதான் பெருமிதம் என்கின்ற இந்த மெய்ப்பாடு. இதே போல இராமாயணத்திலே கம்பர் இயற்றிய அந்த ராமாவதாரத்திலே பல இடங்களிலே அந்தந்த கதாபாத்திரத்தின் வீரம் வெளிப்படுகின்றது. அது ராமனோ, வாலியோ, சுக்ரீவன், அனுமன், ராவணன், லக்ஷ்மணன், குகன், இந்திரஜித்து என்று நாம் மாரியவான் என்று நாம் யாரை எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த யுத்தத்திலே அவரவர்களுடைய பங்கிலே அவர்களுடைய வீரத்தை அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது அங்கே கம்பர் அவருடைய வீரத்தை வர்ணிக்கும் பொழுது அதை படிக்கின்ற நமக்குமே ஒரு பெருமித உணர்வு நமக்கு ஏற்படுகின்றது. இப்படி பல கதாபாத்திரங்களின் வீரத்தை கம்பர் தன்னுடைய கவித்திரத்திலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். இப்படி வீரம் என்கின்ற இந்த பெருமிதம் என்கின்ற இந்த உணர்விலே நாம் இன்று 2 கதாபாத்திரங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். பெரும்பாலும் நாம் ராமன், ராவணன், அனுமன், லக்ஷ்மணன் என்று இவர்களுடைய வீரத்தை நாம் பலவாறு நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதிகம் பேசப்படாத 2 பேருடைய வீரத்தை குறித்து நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். முதலாவது குகன், இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது வாலி. குகன் நம் அனைவருக்குமே தெரியும், ராமனுடைய உற்ற தோழனாக இருந்து ஒரு சகோதரனாக இருந்து அவனை காத்து போற்றினான். அப்படி இருந்த குகன் தன்னுடைய கங்கை கரையிலே ராமலக்ஷ்மணர்கள் தங்கியிருந்த பொழுது நாட்டை விட்டு சென்றத அண்ணனை காண்பதற்காக பரதன் வருகின்றான். அண்ணனை பார்த்து வணங்கி மீண்டும் அவரை நாட்டுக்கு திரும்ப அழைத்து செல்வதற்காக பரதன் வருகின்றான். பரதன் வரும்போது தனியாக வராமல் ஒரு படையோடு வருகின்றான். இந்த படையோடு பரதன் வருவதை கண்ட குகன் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது, ஆஹா, ராமனுடைய தம்பி படையோடு வருகின்றான், இவன் அண்ணனை நாட்டை விட்டு விரட்டியதும் அல்லாமல் காட்டிலே வைத்து கொல்வதற்காக வருகின்றான் என்று தவறான ஒரு புரிதலோடு இருக்கின்றான். இந்த புரிதலோடு குகன் எப்படி தன்னுடைய வீரர்களுக்கு யுத்தத்திற்கான அறிவிப்பை செய்தான், எப்படி தன்னுடைய படையை தயார் செய்தான்,
எப்படி தன்னுடைய உரையினாலே வீர உரையினாலே வீரத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய வீரர்களை உற்சாகப்படுத்தியதாக கம்பர் ஒரு காட்சியை அமைக்கின்றார். பரதன் படை வர கண்ட குகன் தன்னுடைய வீரர்களை அழைத்து அவர்களை போருக்கு தயாராகுமாறு சொல்கின்றான். அப்போது ஒரு வீர உரையை நிகழ்த்துகின்றான். அந்த வீர உரையை படிக்கும் பொழுது நாம் குகனின் வீரத்தை நினைத்து நமக்கு நம்மை அறியாமலே ஒரு பெருமிதம் உண்டாகின்றது. இந்த குகனுடைய அறிமுகத்தை கம்பர் சொல்லும்போது சொல்வார், குகன் எனும் பெயரிய கூற்றின் ஆற்றலான் என்று அறிமுகம் செய்கின்றார். குகன் எனும் பெயரை உடைய கூற்றின் ஆற்றலான் என்றால் யமனுக்கு நிகரான ஆற்றலை உடைய குகன் பரதன் படை வருவதைக் கண்டு தன்னுடைய வீரர்களுக்கு எவ்வாறு அறிமுக உரையை நிகழ்த்தினான், வீர உரையை நிகழ்த்தினான் என்று கம்பர் சொல்கின்றார். அப்படி குகனானவன் படைக்கு ஆணையிடுகின்றான். அந்த பரதனுடைய படைகள் வருகின்றன, அவர்கள் வருவதற்குரிய பாதையை அழியுங்கள், இந்த கங்கையை கடந்தியவர்கள் இந்த எல்லைக்குள் புகாதவாறு அனைத்து வழிகளையும் நாம் அடைக்க வேண்டும், யாரும் தோணியை ஓட்டாதீர்கள், கங்கை நதியிலே யாரும் தோணியை இயக்க வேண்டாம், அவர்கள் அந்த கரையை கடந்து இந்த பக்கம் வரக்கூடாது, எல்லா வழியையும் அழியுங்கள், அந்த படையை அழியுங்கள், பரதனை பிடியுங்கள், அவனை கொல்லுங்கள் என்று வீர உரையை நிகழ்த்துகின்றான். இப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற குகன் யுத்தத்துக்கு தயாராகுமாறு சொல்லும்போது தன்னுடைய உடைவாளை இறுக்கி கட்டுகின்றான். யுத்தத்திற்கான பறையை வாசிக்கின்றான். பிறகு அந்த யுத்தத்திற்கான கொம்பை எடுத்து ஊதுகின்றான். இப்படி எல்லாம் செய்துவிட்டு அந்த பாடல் ரொம்ப அழகாக கம்பர் சொல்வார். கட்டிய சுரிகையன், கடித்த வாயினன், வெட்டிய மொழியினன், விழிக்கும் தீயினன் என்று சொல்வார். கட்டிய சுரிகையன் என்ற வாளை இறுகி கட்டினான், கடித்த வாயினன், வெட்டிய மொழியினன், வெடுக்கென்று பேசுகின்றான் படையினரை கண்டு, விழிக்கும் தீயினன், கண் பார்வையிலே தீ கக்குகின்றான். அதற்கு பிறகு கடைசி வரியிலே கம்பர் சொன்னார், கிட்டியது அமரென கிளறும் தோழினன் என்று சொல்வார். கிட்டியது அமர், நமக்கு ஒரு போர் கிடைத்து விட்டது என்று கிளர்ந்து அவனுடைய தோள்கள் எல்லாம் தினவெடுத்து இருக்கின்றன, யுத்தத்திற்கு நாம் தயாராக வேண்டும் என்று அந்த கம்பர் அந்த வல்லினங்களை பயன்படுத்தும் பொழுது நமக்கு இந்த பாடலை படிக்கும் போது நமக்குமே இந்த வீர உணர்வு, பெருமித உணர்வு வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். கட்டிய சுரிகையன், கடித்த வாயினன், வெட்டிய மொழியினன், விழிக்கும் தீயினன், கொட்டிய குறியினன், குறிக்கும் கொம்பினன், கிட்டிய தமரென கிளறும் தோழினன் என்று கம்பர் சொல்வார். இப்படியாக போருக்கு தயாராகின்றான் குகன். அப்போது வீரர்களுக்கு வீர உரை நிகழ்த்தும் போது சொல்கின்றான், இவர்கள் எப்படி இந்த ஆற்றை கடந்து செல்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். நம்மை கடந்து இவர்கள் ராமனை தொட்டுவிட முடியுமா? தொடர் நாம் விட்டு விடுவோமா? அந்த ராமன் யார்? என்னுடைய நாயகன், என்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டவன். இவர்கள் என்னை தாண்டி இந்த ராமனை தொட்டுவிட்டால் இந்த உலகம் என்னை நாய்குகன் என்று என்னை ஏசாதா? இந்த குகன் என்னத்திற்கு பிரயோஜனமாக இருந்தான் என்று இந்த உலகம் என்னை கேட்காதா? எனவே வீரர்களே, இந்த பரதனை பிடியுங்கள், அவனை கொல்லுங்கள், இவன் ராமனை நெருங்காதவன் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று வீரவரை நிகழ்த்தும் போது கம்பர் மிக அழகாக சொல்வார். அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையால் அற செய்திய மன்னரும் வந்தாரே, துஞ்சிவர் போய்விடின் நாய்க்குகன் என்றனை ஓதாரோ, செஞ்சரம் என்பன தீ உமிழ்கின்றன செல்லாவோ என்று குகன் சொல்கின்றான். அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையால் அரசு எய்திய மன்னரும் வந்தாரே. விளக்கமே தேவையில்லை அல்லவா? பாடல் எளிதாக புரிகின்றது. செஞ்சரம் என்பன தீ உமிழ்கின்றன செல்லாவோ, உஞ்சி இவர் போய்விடின் நாய்க்குகன் என்று என்னை ஓதாரோ என்று குகன் கேட்கின்றான். என்னை தாண்டியவர்கள் சென்று விட்டால் இந்த உலகம் என்னை நாய்க்கு சமமான குகன் என்று என்னை ஏச மாட்டார்களா என்று குகன் சொல்கின்றான். மேலும் கம்பர் சொல்கின்றார், இவர் இந்த கங்கை ஆற்றை கடந்து போய்விடுவார்களா? இந்த குகனுடைய படையை தாண்டியவர்கள் சென்று வென்றுவிட முடியுமா? ஆழ நெடுந்திர யாரு கடந்திவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திரன் என்றெனை ஏசாரோ என்று கம்பர் சொல்வார். இந்த கங்கையை கடந்தவர்கள் சென்று விடுவார்களா? ராமனை தொட்டு விடுவார்களா? இந்த குகனுடைய படையை தோற்கடிக்கு வளர்க்கு இவர்கள் பெரிய வில்லாளிகளா என்று குகன் கேட்கின்றான். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விலங்கியிடும் வில்லாளோ,
தோழமை என்று இந்த ராமன் என்னை பார்த்து தோழனாக ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னானே, அப்படிப்பட்ட ராமனை நாம் நெருங்குவதற்கு பரதனை அனுமதித்தால் ஏழைமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ, செத்தத்திற்கு சமம் அல்லவா இந்த குகன் என்று கம்பர் சொல்வார். அடுத்த பாடல் தான் மிக அழகான ஒரு பாடலை கம்பர் எழுதுகின்றார். ராமனும் லக்ஷ்மணனும் குகனை விட வீரத்திலும் ஆற்றலிலும் மேம்பட்டவர்கள். இருந்தாலும் ஒரு மன்னன் என்பவன் தன்னுடைய வீரர்களை நோக்கி வீர உரை நிகழ்த்தும் பொழுது சுற்றி அவனை விட வீரர்கள் இருந்தாலுமே கூட தன்னுடைய தரம் தாழாதவாறு பேசுவது என்பது மன்னர்களுடைய மரபு. ஒரு மன்னனானவன் தன்னுடைய வீரர்களை நோக்கி வீர உரை நிகழ்த்தும் போது வேற்று நாட்டு மன்னனை உயர்த்தி பேசுவது என்பது படையினருக்கு உற்சாகத்தை கொடுக்காது இல்லையா? அவன் தன்னை பற்றிய வீரத்தை, தன்னை குறித்த ஒரு பெருமிதத்தை வெளிப்படுத்தினால்தான் வீரர்களுக்கு உற்சாகம் பெருந்து அவர்கள் யுத்தத்திலே அவர்கள் வீரத்தோடு போரிடுவார்கள். அப்போதுதான் வீரர்களுடைய மனநிலையும் அப்படி இருக்கும். அதை விட்டு இவன் குகனானவன் ராமனையும் லக்ஷ்மணனையும் துதித்தோ அவர்களுடைய புகழையோ பாடி வீர உரை நிகழ்த்தினால் அந்த வீரர்களுக்கு குகன் மேல் இருக்கின்ற நம்பிக்கை குறைந்துவிடும். இந்த இலக்கணத்தை மிக அழகாக கம்பர் கையாள்கின்றார். குகன் சொல்லும் போது சொல்கின்றான், இந்த பரதன் இந்த கங்கை இந்த கரையை ஆள்கின்ற என்னுடைய காட்டிற்கு வந்திருக்கின்றான். எதற்காக வந்திருக்கின்றான்? ராம லக்ஷ்மணர்களை கொல்வதற்காக வந்திருக்கின்றான். இப்படி வந்திருக்கின்ற பரதன் ராமன் தனக்கு மூத்தவன் என்று கூட நினைக்கவில்லை. சொந்த அண்ணனையே கொல்ல வந்திருக்கின்றான். இந்த ராமனை காப்பதற்காக ஒரு சிங்கம் போல பாதுகாத்து இருக்கின்ற லக்ஷ்மணன், அவன் இருக்கின்றானே என்ற ஒரு பயமும் இந்த பரதனுக்கு இல்லை. மூத்த அண்ணனை கொல்ல போகிறோமே என்ற குற்ற உணர்வும் இல்லை. அவனை காத்து நிற்கின்றான் ஒரு மாபெரும் வீரன் லக்ஷ்மணன் என்கின்ற ஒரு அச்சமும் இல்லை. இவை எல்லாவற்றையும் தாண்டி இதையெல்லாம் கூட விட்டுவிடுங்கள் ஐயா, குகன் சொல்கின்றான். அண்ணனையும் பார்க்கவில்லை, ராமனையும் பார்க்கவில்லை, லக்ஷ்மணனை குறித்தும் பயமில்லை. இது எல்லாவற்றையும் தாண்டி இவன் இந்த கங்கை ஆற்றை நெருங்கி இகழ்ந்தது என்னை அல்லவா? ராமலக்ஷ்மணர்கள் ஒருபுறம் இருக்கட்டும், இவன் என்னை நினைத்து கொஞ்சம் கூட அச்சமின்றி வருகின்றானே இந்த கரையை கடந்து என்று குகன் பேசுகின்றான். என்னில் என்ன அர்த்தம்? அவர்கள் ஒருபுறம் இருக்கட்டும், ராமலக்ஷ்மணர்கள் மீது பயம் இல்லாதது ஒருபுறம் இருந்தாலும் கூட என்னை எண்ணி பயப்பட வேண்டுமே, என்னை குறித்து ஒரு அச்சமும் இல்லாமல் இவன் வருகின்றானே என்று கம்பர் குகனுடைய வீர உரையிலே ஒரு மன்னனாக அவன் ஆற்றுகின்ற கடமை மிக அழகாக கம்பர் அங்கே எடுத்து உரைக்கின்றார். முன்னவன் என்று நினைந்திலன் மொய்ப்புலி அண்ணானோர் பின்னவன் நின்றனன் என்றிலன். முன்னவன் என்று நினைந்திலன், தன் ராமனை அண்ணன் என்று அவன் நினைக்கவில்லை. மொய்ப்புலி அண்ணானோர் பின்னவன் நின்றனன் என்றிலன். லக்ஷ்மணன் உடன் இருந்து பாதுகாவலாக இருக்கின்றானே என்ற அச்சமும் இல்லை. அன்னவை பேசானேல் இதையெல்லாம் விட்டுவிடுங்கள். என் இவன் என்னை இகழ்ந்தது இவ்வெல்லை கடந்தன்றோ என்று கம்பர் சொல்வார். இவன் இந்த குகனை இகழ்ந்தது இந்த கங்கை ஆற்றை கடந்து வந்து என்னை இகழ்ந்து விட்டானே, நான் எப்பேற்பட்ட வீரன் என்று கம்பர் பறைசாற்றுவார். அதைவிட கடைசி வரியிலே மிக அழகாக கம்பர் சொன்னார், வேடர் விடும் சரம் மன்னவர் நெஞ்சினில் பாயாதோ என்று கேட்கின்றான் குகன். தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துகின்றான். ஒரு வில் எவர் கையில் இருந்தாலும் அந்த அம்பு அவர்கள் எய்பவர் யாராக இருந்தாலும் அவர் யாரை நோக்கி எய்தாலும் அந்த அம்பு அவர்களுடைய மார்பை துளைக்குமே. ஏன் மறவனாக இருந்தால் அவன் எய்த அம்பு இந்த மன்னவர் நெஞ்சினில் பாயாதா என்று குகன் கேட்பதாக ஒரு காட்சியை கம்பர் மிக அழகாக அமைத்திருப்பார். முன்னவன் என்று நினைந்திலன் மொய்ப்புலி அண்ணானோர் பின்னவன் நின்றனன் என்றிலன். அன்னவை பேசானேல் என் இவன் என்னை இகழ்ந்தது இவ்வெல்லை கடந்தன்றோ மன்னவர் நெஞ்சினில் வேடர் விடும் சரம் பாயாதோ என்று வரிகளை நாம் குகனின் வாயிலாக நாம் படிக்கும் பொழுது குகனுடைய வீரமும் பெருமிதமும் வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இதே போல இந்த மறவர்கள் மன்னர்களை இகழ்வது என்பது அவர்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு காட்சியாக திருவரங்க கலம்பகத்திலே அழகிய மணவாளதாசர் என்பவர் இயற்றிய திருவரங்க கலம்பகத்திலே மிக அழகாக அவர் எழுதியிருப்பார். ஒரு மறவர் குல பெண்ணின் மீது காதல் கொண்ட ஒரு மன்னன் தன்னுடைய அரண்மனை தூதுவன் மூலமாக ஓலை கொடுத்து அனுப்புகின்றான் இந்த மறவர் குல மன்னனுக்கு. இந்த மறவர் குலத்து மன்னன்
தன்னுடைய தங்கையை பெண் கேட்டு ஒரு மன்னன் தூது அனுப்பியிருக்கின்றான் என்ற செய்தியை கேட்டு கோபத்தோடு அந்த தூதனிடம் சொல்கின்றான். உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் வீரம் நிறைந்த எங்களுடைய மறவர் குலத்திலே இருக்கின்ற பெண்ணை கேட்டு உன் மன்னன் ஒரு ஓலையை அனுப்பியிருப்பான். நாங்கள் திருவரங்க பெருமானை வணங்கி அவனுடைய பொற்பாதங்களை போற்றுபவர்கள். உங்களுடைய செல்லரித்த ஓலையெல்லாம் எங்களுடைய ஆட்சியிலே செல்லாமல் போகும் ஓலை. இந்த ஓலையெல்லாம் நாங்கள் மதிப்பதில்லை. காரணம் என்னவென்றால், உங்களுடைய மன்னர் குலத்திலே இருந்து மறவர் குலத்திற்கு போரிட வந்து அந்த போரிலே தோற்ற மன்னர்கள் என்னென்ன பாடுபட்டார்கள் என்பதை எங்கள் ஊருக்குள்ளே சென்று பார் என்று அந்த மறவர் குல மன்னன் பேசுவதாக ஒரு காட்சியை திருவரங்க கலம்பகம் என்கின்ற நூலிலே, சிற்றிலக்கிய வகையான அந்த கலம்பகத்திலே அழகிய மணவாளதாசர் அமைத்திருப்பார் ஒரு காட்சியை. பேச வந்த தூதா செல்லரித்த ஓலை செல்லுமோ, பெருவரங்கள் அருள் அரங்கர் பின்னை கேழ்வர் தாளிலே பாசம் வைத்த மறவர் பெண்ணை நேசம் வைத்து முன்னமே பட்ட மன்னர் பட்டதெங்கள் பதிபுகுந்து பாரடா என்ற ஒரு அழகான வரியை கவிஞர் எழுதியிருப்பார். பாசம் வைத்த மறவர் பெண்ணை நேசம் வைத்து முன்னமே பட்ட மன்னர் பட்டது எங்கள் பதிபுகுந்து பாரடா. பட்ட மன்னர்களெல்லாம் எங்கள் ஊருக்குள்ளே வந்து பட்ட கஷ்டத்தை உள்ளே வந்து பார். எங்கள் குடிசைகளிலே வாசல் கதவாக வைத்திருப்பது இந்த மன்னர்களுடைய வெண்கொற்ற குடைகளை எல்லாம் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மன்னர்கள் போரிலே தோற்று ஓடிய பொழுது எஞ்சிய குடைகள், வெண்கொற்ற குடைகளை எல்லாம் எங்கள் குடிசையிலே நாங்கள் வாசலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தோற்று ஓடும் போது விட்டு சென்ற மகுடங்களை எல்லாம் எங்களுடைய ஊரிலே திணை அளப்பதற்கு நாழியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய சாமரங்கள், அவர்கள் வீசிக்கொண்டு வந்த சாமரங்களை எல்லாம் எங்கள் வீட்டு குடிசைகளிலே கூரையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தோற்று ஓடும் போது விட்டு சென்ற வில், வாள், வேல் முதலிய பொருட்களை எல்லாம் வீட்டை சுற்றி வேலியாக அமைத்து வைத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட வீரம் நிறைந்த குலம் எங்களுடைய மறவர் குலம் என்று அந்த பாடலிலே மிக அழகாக திருவரங்க கலம்பகத்திலே சொல்லியிருப்பார். பேச வந்த தூதா செல்லரித்த ஓலை செல்லுமோ, பெருவரங்கள் அருள் அரங்கர் பின்னை கேழ்வன் தாளிலே பாசம் வைத்த மறவர் பெண்ணை நேசம் வைத்து முன்னமே பட்ட மன்னர் பட்டது எங்கள் பதிபுகுந்து பாரடா. வாசலுக்கிடும் படல் கவித்து வந்த கவிகை மாமகுட கோடி திணை அளக்க வைத்த காலும் நாழியும். வாசலுக்கிடும் படல் கவித்து வந்த கவிகை மாமகுட கோடி திணையளக்க வைத்த காலும் நாழியும் வீசு சாமரம் வெண்குடில் தொடுத்த கற்றை சுற்றிலும் வேலியிட்டது அவர்களிட்ட வில்லும் வாளும் வேலுமே என்று இந்த பாடல் நிறைவுறுவதாக கவிஞர் எழுதியிருப்பார். இப்படி பல இடங்களிலே இந்த மறவர்களுடைய பெருமிதம் வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக நாம் குகனுடைய வீரத்தை பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது வாலியினுடைய வீரம். நம்ம அனைவருக்குமே தெரியும், ராமாயணத்தில் வாலி மிக வலிமையான ஒரு கதாபாத்திரம். எத்தனையோ வீரர்களை ராமர் எதிரிலே நின்று போரிட்டு கொண்டிருந்தாலும் கூட இந்த வாலி என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தை மட்டும் நேருக்கு நேர் நின்று யுத்தம் செய்து கொள்ள முடியாமல் மறைந்திருந்த கொன்ற பழி இன்னமும் ராமன் மேல் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். அதற்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இன்றளவும் பல மேடைகளிலே பட்டிமன்றங்களிலே வாலியை மறைந்திருந்து ராமன் கொன்றது சரியா தவறா என்கின்ற பட்டிமன்றங்களால் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி எவராலும் கொல்ல முடியாத ஒரு வீரனாக வாலி விளங்குகின்றான். இந்த வாலியை பற்றி ராமனுக்கு ஹனுமன் எடுத்து சொல்கின்றான். இந்த வாலி எப்பேற்பட்டவன், ஏன் சுக்ரீவன் அவனுக்கு பயந்து இந்த மலையிலே ஒளிந்து கொண்டிருக்கின்றான் என்பதையெல்லாம் அனுமன் வாலியை பற்றி சொல்வதாக கிஷ்கிந்தா காண்டத்திலே நட்பு கோட்படலம் என்கின்ற படலத்திலே கம்பர் மிக அழகாக அந்த பாடல்களை எழுதியிருப்பார். ராமலக்ஷ்மணர்களுக்கு
சுக்ரீவனுடைய ஏவலாளாக இருக்கின்ற ஹனுமன் தன்னுடைய மன்னன் எதற்காக வந்து ஒளிந்திருக்கின்றான், சுக்ரீவனுடைய அண்ணன் வாலி எப்பேற்பட்ட வீரன், இவர்களுடைய கதை என்ன என்பதை சொல்லும்போது வாலியினுடைய வீரத்தை மிக பெருமையாக பேசுகின்றான் அனுமன். அப்படி வாலியினுடைய வரலாற்றினை கம்பர் சொல்கின்ற பாடல்கள் மிக மிக அழகான பாடல்கள். நட்புகோட்படலத்திலே கம்பர் முதல்ல அந்த அனுமன் எழுந்த அந்த உரையை தொடங்கும் போதே கம்பர் சொல்வார், எப்பேற்பட்ட வீரன் அந்த வாலி, சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்று எல்லையில்லாத ஆற்றல்களை உடையவன் வாலி என்று கம்பர் சொல்லும்போது அந்த அழகான சந்தத்திலே சொல்வார், 4 வேதமாம் நவையில் ஆர்களி வேலி அன்ன துல்மலையின் மேலுளான் சூலி தன்னருள் துறையில் முற்றினான் வாலி என்றுளான் வரம்பில் ஆற்றலான் வாலி என்றுளான் வரம்பில் ஆற்றலான். வாலி என்று ஒருவன் உள்ளான், அவன் வரம்பில் ஆற்றலான் என்று கம்பர் சொல்வார். அந்த இமயமலையிலே இருக்கின்ற சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்றவன். அது மட்டுமல்லாது தேவர்கள் பார்க்கடலை கடையும் பொழுது அவர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளான போது, கடினமாக அவர்கள் உணர்ந்த போது இந்த வாலியை சென்று அணுகுகின்றார்கள் தேவர்கள். வாலி, உன்னுடைய உதவி எங்களுக்கு வேண்டும், பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்க வேண்டும் என்று தேவர்கள் வேண்டுகோள் விடுத்த போது அனைவரையும் விலக்கிவிட்டு வாலி தனி ஒருவனாக நின்று அந்த பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது அல்லவா. இந்த வரலாற்றினை கம்பர் அனுமனின் வாயிலாக ராமருக்கு சொல்லும் போது சொல்கின்றார், கழலும் தேவரோட உணர் கண்ணின் நின்றுழலும் மந்தர துருவு தேயமுன் அழலும் கோளரா அகடு தீவிட சுழலும் வேலையை கடையும் தோழினான் சுழலும் வேலையை கடையும் தோழினான் என்று சொல்வார். அழகான சந்தம். இந்த சந்தம் பல தொடர்ச்சியாக பல பாடல்களின் சந்தம் பயின்று வருவதை நாம் பார்க்கின்றோம். இது நம் திரைப்படத்தை ஒப்பிட்டு நாம் பார்த்தால் ஒரு ஒரு கதாபாத்திரத்தின் அறிமுகத்தின் பொழுது பின்னணி இசையோடு அவர்களுடைய பெருமையெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்துவதாக இந்த கதாபாத்திரத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் வாலியை பற்றி. அடுத்ததாக கம்பர் சொல்வார், இந்த வாலியின் முன்பு காற்று கூட அவன் அனுமதி இல்லாமல் செல்ல முடியாது. இந்த முருகப்பெருமானுடைய வேலாகவே இருந்தாலும் இவன் மார்பை துளைக்க முடியாது என்று இந்த முருகப்பெருமானுடைய பெயரையே கம்பர் பயன்படுத்துகின்றார். கால் செலாதவன் முன்னர் கந்தன் வேல் வேல் செலாதவன் மார்பில். அழகான வரி பாருங்கள். கால் செலாது அவன் முன்னர், இந்த காற்றவன் முன்பு அவன் அனுமதியின்றி செல்லாது, கந்தவேள் வேல் செல்லாது என்றார் கம்பர். கந்தவேளாகிய முருகப்பெருமானுடைய வேல், கந்தவேள் வேல் என்று அழகான வரியை கம்பர் பயன்படுத்தியிருப்பார். கால் செலாதவன் முன்னர் கந்தன் வேல் வேல் செலாதவன் மார்பில் வென்றியான் வால் செலாத வாய் அலது ராவணன் கோல் செலாதவன் குடை செலாதரோ கோல் செலாதவன் குடை செலாதரோ. இந்த வாலியினுடைய வால் இருக்கின்ற திசையை தவிர மற்ற எல்லா திசைகளிலுமே ராவனுடைய அரசாட்சி செல்லும் என்று கம்பர் நகைச்சுவையாக ஒரு காட்சியை பதிவு செய்கின்றார். வாலி தன்னுடைய வாலினை கட்டி ராவணனை சிறைபிடித்ததனால் ராவணனுக்கு வாலியின் மீது மச்சம், அவன் வாலின் மீது மச்சம். எனவே வாலியினுடைய வால் இருக்கும் திசையில் கூட ராவணனுடைய கொடுங்கோல் ஆட்சி செல்லாது என்று கம்பர் சொல்கின்றார். வென்றியான் வால் செல்லாத வாய் அல்லது ராவணன் கோல் செல்லாது அவன் குடை செல்லாதரோ என்று கம்பர் சொல்வார். இப்போது ராமலக்ஷ்மணர்கள் கேட்கின்றார்கள், இவ்வளவு வாலியை பற்றி இவ்வளவு சொல்கின்றாயே, எங்களால் அவர்களை கொல்ல முடியாதா என்று ராமன் கேட்கும் பொழுது, யார் கொல் இச்சொல்லின் செல்வன் என்று கம்பர் சொன்னார் அல்லவா. சொல்லின் செல்வனான அனுமார் சொல்கின்றார், ஒருவர் அப்படி நேரடியாக ஒரு தன்னுடைய விருந்தினரை பார்த்து, தங்களுடைய தேசத்திற்கு வந்திருக்கின்றவரை பார்த்து
அவர்கள் வீரத்தில் குறைந்தவர்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? என்னால் கொல்ல முடியாதா என்று கேட்டால் ராமனும் லக்ஷ்மணனும் உங்களால் முடியாது என்று முகத்திற்கு நேரே சொல்வது அவர்களை அவமதிப்பது போல் ஆகும் அல்லவா? எனவே உங்களால் முடியாது என்கின்ற கருத்தினை அனுமார் சொல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக அவர்களை அவமதிக்காத வண்ணம் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்வதாக ஒரு அழகான காட்சியை கம்பர் அமைத்திருப்பார். இப்போது ராமலக்ஷ்மணர்களிடம் அனுமன் உங்களால் முடியாது என்று சொல்ல வேண்டும். ஆனால் நேரடியாகவும் சொல்லக்கூடாது. மறைமுகமாக அதை எப்படி சொல்வது என்று கம்பர் அனுமனின் வாயிலாக சொல்லும்போது சொல்கின்றார், ஹே ராமா, இந்த வாலியானவன் முன்னொரு காலத்திலே பூமியை காப்பதற்காக தோன்றிய வராக அவதாரமும் கூர்ம அவதாரமும் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கின்றான். ராமனுடைய முந்தைய அவதாரங்களை எல்லாம் குறிப்பிட்டு வாலி சொல்கின்றான், அனுமார் சொல்கின்றான் வாலியை குறித்து, முந்தைய காலத்திலே பூமியை காப்பதற்காக கூர்ம அவதாரமும் வராக அவதாரமும் எடுத்து வந்த 2 அவதாரங்களும் ஒன்று சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கின்றான் வாலி. அந்த இரண்யகசிபுவை கொன்ற நரசிம்மரே வந்தாலும் இந்த வாலியினுடைய தோளை கூட அசைக்க முடியாது என்று மறைமுகமாக ராமனுடைய முந்தைய அவதாரங்களை எல்லாம் குறிப்பிட்டு அவர்களாலே முடியாது, அவர்களின் வழி வந்த ராமா, நீ அவனை மறைந்திருந்தான் கொல்ல வேண்டும் என்கின்ற கருத்தினை அனுமார் சொல்கின்றார். பாரிடந்த வெம்பன்றி பண்டைமா நீர்க்கடைந்த பேராமை நேருளான் மார்பிடந்த மாயனினும் மற்ற அவன் தார்கிடந்த தோள் தகைய வல்லதோ, தார்கிடந்த தோள் தகைய வல்லதோ. மார்பை இடந்த மாயனினும், இந்த மார்பை பிளந்த நரசிம்மமாகவே இருந்தாலும் அவன் தார்கிடந்த தோள் தகைய வல்லதோ என்று அனுமார் சொல்லும்போது நாம் வாலியினுடைய வீரத்தை நினைத்து நாம் வியப்படைகின்றோம். அடுத்து லக்ஷ்மணன் கேட்கின்றான், அண்ணனால் முடியாது, ஏன் நான் கூட அவனை கொல்ல முடியாதா என்று லக்ஷ்மணன் கேட்கும் போது அதற்கும் மிக அழகாக மறைமுகமாக உன்னால் முடியாது என்று அனுமார் சொல்லும் போது அதை காட்சியை எப்படி கம்பர் அமைக்கின்றார் தெரியுமா? லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரம் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும். பாம்பனை மேல் படுத்திருக்கின்ற பெருமான் அவதாரம் எடுக்கும் போது தான் ராமனாகவும் தன்னுடைய பாம்பனையை லக்ஷ்மணனாகவும் கொண்டு வந்ததை நாம் அனைவரும் அறிவோம். இந்த பாம்பனையான ஆதிசேஷன் தான் பூமியை தாங்குவதாக புராணங்கள் சொல்கின்றது. இந்த ஆதிசேஷன் தன்னுடைய சிரசிலே இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற ஐதீகம் இருக்கின்றது. இப்படி இந்த பூமியினுடைய பாரத்தை தாங்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கின்றானாம் ஆதிசேஷன். பூமி பாரம் அடைந்து கொண்டே வருகின்றது. இந்த பூமியினுடைய பாரத்தை தாங்க முடியாமல் மிகவும் கடினமாக கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டிருக்கின்றான் ஆதிசேஷன். இப்படி ஆதிசேஷன் துன்பத்தோடு சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியை வாலி ஒரு கையில் நடந்து கொண்டே தாங்கிக் கொண்டு மறுகையால் வேலை செய்வானாம் என்று அனுமார் சொல்கின்றார். எனவே லக்ஷ்மணா, நீ ஆதிசேஷனுடைய அவதாரம். இந்த ஆதிசேஷன் தாங்க முடியாத இந்த பாரம் நிறைந்த இந்த பூமியை வாலி ஒரு கையால் ஏந்தி நடந்து கொண்டே தாங்குவானாம். நின்று கொண்டு கூட அல்ல, நடந்து கொண்டே மற்ற வேலைகளை பார்த்து கொண்டு ஒரு கையிலே பூமியை சுமந்து கொண்டிருப்பான் என்று ஒரு அழகான ஒரு கருத்து நயம் நிறைந்த ஒரு பாடலை கம்பர் எழுதுகின்றார். அதை அனுமார் சொல்லும்போது சொல்கின்றார், படர்ந்த நீள் நெடும் தலை பரப்பி மீதடர்ந்து பாரம் வந்துர அனந்தனும் கிடந்து தாங்கும் இக்கிரியை மேயினான் நடந்து தாங்கும் இப்புவனம் நாளெல்லாம் நடந்து தாங்கும் இப்புவனம் நாளெல்லாம். அழகான சந்தம் பாருங்கள். படர்ந்த நீள் நெடும் தலை பரப்பி மீது அடர்ந்து பாரம் வந்து உற அனந்தனும் கிடந்து தாங்கும் இந்த பூமியை நாளெல்லாம் நடந்து தாங்கும் இப்புவனம் என்று கம்பர் சொல்கின்றார் அனுமனின் வாயிலாக. அது மட்டுமா, வாலியை எதிர்த்து போரிட வருகின்ற யாராக இருந்தாலுமே அவருடைய பலத்திலே பாதியை எடுத்துக்கொள்கின்ற சக்தி படைத்த இந்த வாலி நாள்தோறும் எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் தன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல்
இறை வழிபாட்டை சிவபூஜையை மேற்கொள்பவன் என்கின்ற கருத்தை இங்கே கம்பர் மிக அழகாக பதிவு செய்கின்றார். ஒருவன் எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலுமே தன்னுடைய கடமையிலிருந்து தவறக்கூடாது என்று கம்பர் சொல்லும் போது அதை வாலியை கூற்றாக, வாலியினுடைய வலிமையை பறைசாற்றுவதாக அவர்கள் சொல்கின்றார். தன்னுடைய எதிராளியின் பலத்தை பாதியாக வாங்கிக் கொள்கின்ற வலிமையுடைய வாலி ஒரு நாளும் தவறாது 8 திக்கிலும் சென்று சிவபெருமானை வழிபடுகின்ற பக்தியை உடையவன் என்று கம்பர் சொல்வார். கிட்டுவார் பொறா கிடைக்கின் அன்னவர் பட்ட நல்வலம்பாகம் எய்துவான் 8 மாதிரத்திருதி நாளும் முற்றட்டமூர்த்தி தாழ் பணியும் ஆற்றலான் அட்டமூர்த்தி தாழ் பணியும் ஆற்றலான். இயற்கையெல்லாம் அவனை அஞ்சிதான் நடக்கின்றன. சூரியன் உதிப்பதும் அவனுக்கு அஞ்சிதான், கடல் அலை ஓயாமல் ஒலிப்பதும் அவனுக்கு அஞ்சிதான், காற்று வீசுவதும் இந்த வாலிக்கு அஞ்சிதான். இயற்கைகளெல்லாம் முறையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றது என்றால் அது வாலியை எங்கு முகம் சுழித்து விடுவானோ என்கின்ற காரணத்தால் தான் என்று கம்பர் பதிவு செய்கின்றார். கடல் ஒலிப்பதும் கால் சலிப்பதும் மிடல் அறுக்கர் தேர் மீது செல்வதும் தொடர மற்றவன் சொலியும் என்றலால் அடலின் வெற்றியாய் அயலின் ஆவதோ அடலின் வெற்றியாய் அயலின் ஆவதோ. இப்படி தன்னுடைய வானர சேனைகளோடு வாலி இந்த உலகத்தை ஆட்சி செய்து வருகின்றான், இந்த கிஷ்கிந்தை ஆட்சி செய்து வருகின்றான். எனவே வாலி மிகுந்த வீரத்தை உடையவன், மிகுந்த வலிமை வாய்ந்தவன். எனவே நீங்கள் அவனை நேருக்கு நேர் நின்று கொல்ல முடியாது, மறைந்திருந்தே அவனை தாக்கி அழிக்க முடியும் என்று வாலியினுடைய வீரத்தை பற்றியெல்லாம் அனுமன் விரிவாக பேசும்போது அங்கே வாலியினுடைய வீரமும் படிப்பவர்களுக்கு ஒரு பெருமித உணர்வும் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படி கம்பர் பல இடங்களிலே வீரம் என்கின்ற இந்த பெருமிதம் என்கின்ற மெய்ப்பாட்டினை பல இடங்களிலே காட்டியிருக்கின்றார். அவற்றை நாம் சில இடங்களிலே மட்டும் உங்களுக்கு தொட்டு காட்டினோம். இப்படி இனி வருகின்ற அடுத்த பொழிவுகளிலே பிற மெய்ப்பாடுகளை குறித்து கம்பர் எப்படி சொல்லியிருக்கின்றார் என்பதை நாம் தொடர்ந்து காண்போம். உங்கள் இல்லம் தேடி வருகின்றார் கம்பர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.